ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை மறுப்பவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை தோழர்களே, ஒரு தனித்துவமான வாழ்க்கை. அது முஃமின் என்றால் ஈமானை உள்ளத்தினால் ஏற்று அதனை உள்ளத்தினால் உண்மைப்படுத்துபவனுக்கு தான் முஃமின் என்று சொல்லப்படும். அந்த முஃமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன். அவனுடைய வாழ்க்கையில் அத்துணை துறைகளையும் குர்ஆனை வைத்துதான் அவன் வாழ வேண்டும். இந்த உலகத்தை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகின்ற போது முஃமின் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை குர்ஆன் பதிவு செய்கிறது. இறைவன் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது மா அஸாப மின் முஸிபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. அல்லாஹ் சொல்லுகிறான், பொதுவாக பூமியிலோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுகின்ற எந்த ஒரு சோதனையும் அது ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த பதிவேட்டில் பதியப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். பூமியிலோ அல்லது ஒரு முஃமினுக்கோ ஏற்படுகின்ற சோதனைகள் என்பது அது ஏற்படுவதற்கு முன்னாலே இறைவனுடைய பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கிறதாக இறைவன் சொல்லுகிறான். ஆக இந்த பூமியில் நடக்கின்ற எல்லாமே அல்லாஹ் தீர்மானித்த விடயங்கள், இறைவன் தீர்மானித்தவைகள் தான் இந்த பூமியில் நடக்கின்றன என்ற ஒரு அடிப்படையான செய்தியினை இறைவன் இங்கே பதிவு செய்கிறான். இதனை ஒரு முஃமின் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. எங்களுக்கு நடக்கின்ற இன்பங்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் இறைவன் தீர்மானித்ததுதான் நடக்கிறது என்பதை அடிப்படையாக இஸ்லாம் எங்களுக்கு பதிய வைக்கிறது.